அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பு தொடர்பான தலைவர் திரு புகழேந்தி செய்தியாளர்கள் சந்திக்கிறார். இரட்டை இலையை ஒதுக்க வேண்டிய அதிகாரம் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதுதான் எங்களது வாதமாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கிறேன், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நீதிபதி அவர்கள் மிக அருமையான ஒரு தீர்ப்பை இங்கே உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். தடையாணை நீக்கப்பட்டு விட்டது, இனி தடை இல்லை என்கின்ற தீர்ப்பு காலையிலே வழங்கப்பட்டது. முதல் வழக்காக எனது வழக்கு இருந்தது, தொடர்ந்து அனைவர் வழக்கும் இருந்தது. ஆகவே அத்தனை வழக்கிலும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, எனக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு. ஆகவே இனி தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே பொதுச் செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது, கட்சி பெயரை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் சிவில் டிஸ்பியூட் கேஸ் பெண்டிங் இருக்கின்ற வரையில் பழனிசாமிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை ஊரையும் உலகத்தையும் பிரஸையும் ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் தொடர்ந்து நான் அளித்த ரெப்ரசன்டேஷன் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அதை தான் வாதமாக வைத்தோம். இன்றைய தினம் நீதிபதி ஒரு நீதி கிடைத்திருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எங்களுக்கு இந்த நேரத்தில். ஆகவே இனி இங்கே பிரச்சனை இல்லை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கும், நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி செல்வோம். என்னை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்பது அல்ல, பழனிசாமி என்கின்ற தீய சக்தியிடம் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நோக்கம். நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லை அதை பார்த்ததிலிருந்து எனக்கு. ஏன்னா அந்த தாய் உயிரிழந்தார்கள். அவர்கள் உயிரிழந்த பின்னால் 4 வருடம் ஆட்சிக்கு அவர்கள் தான் காரணமானார்கள். அவர்கள் மறைவு என்ற ஒன்று இல்லாமல் போயிருந்தால் பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியாது. அந்த பிச்சையையும் அம்மா தான் போட்டார்கள். அந்த தாய் தான் 3.72 கோடியை பணத்தை அங்கே ஒதுக்கினார்கள். நேற்றைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும், அம்மா படமும் தலைவர் படமும் இல்லாமல் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு செல்கிறார். அவர் கவலையே படவில்லை. இந்த விவசாயிகள் நோட்டீஸ் கொடுத்தோம், இன்விடேஷன் கொடுத்தோம், அதில் அம்மா படம் கிடையாது. அது சில பேர் நியாயமாக பேசிட்டு இருக்காங்க, எனக்கு புரியவே இல்லை. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையமும் விசாரிக்கணும் அப்படின்னு வழக்கு தொடுத்த திரு புகழேந்தி செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவையும் அவர் வரவேற்றிருக்கிறார்.